வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ். ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா, காஸ்ட் ஷீட் எப்படி பிரிப்பேர் பண்ணணும்ன்றத தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following particulars, prepare the cost sheet. Material opening stock 25,000, finished goods opening stock 51,000, purchase of raw material 5,75,000, production wages 3,90,000, sale of finished goods 12,20,000, material closing stock 30,000, finished goods closing stock 48,000, works overhead charges 86,000, office and general expenses 72,000. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் எல்லாம் இருக்கு, ஃபினிஷ் கூட்ஸ்க்கும் இருக்கு அண்ட் ரா மெட்டீரியலுக்கும் இருக்கு. சோ இதை வச்சு நம்ம வந்து ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதோட பேசிக்ஸ், அதாவது இது ஃபார்மட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா காஸ்ட் ஷீட் அப்படின்னு பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு இதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அது பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி, எதனால இதை மாதிரி போடுறோம் அப்படின்றதெல்லாம் புரிய வரும். ஓகே, எஸ். இப்போ போடலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் அதை போடணும். அதோட பர்ச்சேஸை வந்து ஆட் பண்ணணும். பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் மெட்டீரியல்ஸ் 25,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் 5,75,000 தான் ஆட் பண்ண போறோம். எஸ், ஆட் பண்ணியாச்சு. ஓகே, வர ஆன்சர் 6 lakh. இதுல பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியலை மைனஸ் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் எவ்வளவு? 30,000. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5,70,000. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. இந்த ரா மெட்டீரியல் கன்சியூம்டோட ப்ரொடக்ஷன் வேஜஸ் 3,90,000 ஆட் பண்ணணும். ஓகே, வேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்றோம். 3,90,000 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அதுக்கு பேர் என்னன்னா பிரைம் காஸ்ட். ஓகே, பிரைம் காஸ்ட் பாத்தீங்கன்னா 9,60,000. ஓகே, இந்த பிரைம் காஸ்டோட ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் சார்ஜஸ் நம்ம ஆட் பண்ணணும். 86,000. ஓகேவா? ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பேரு ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்ட் எவ்வளவு பாருங்க? 10,46,000. ஓகே, இப்ப இந்த ஒர்க் காஸ்டோட ஆஃபீஸ் அண்ட் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 72,000 ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கிடைக்கிறது பேர் என்னன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாருங்க 11,18,000 அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட நம்ம இந்த ஃபினிஷ் கூட்ஸ் இருக்கு இல்லையா, ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் எவ்வளவு? 51,000. அதை நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இப்ப அதை ஆட் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பாருங்க, 11,69,000. இதோட க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் 48,000. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இப்ப இதை சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வருது பாருங்க, 11,21,000. இதுதான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஓகேவா? இப்ப செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் நம்ம ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லை. சோ நம்ம இதோட நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சேல் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வரதுதான் நமக்கு ப்ராஃபிட். ஓகே, இது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்து 11,21,000 அண்ட் நமக்கு சேல் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் பாத்தீங்கன்னா 12,20,000. சோ இதையும் அதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இப்ப பாருங்க, 12,20,000ஓட 11,21,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா ப்ராஃபிட் 99,000 ப்ராஃபிட். ஓகேவா? ரொம்ப ஈஸி. காஸ்ட் ஷீட் பொறுத்த வரைக்கும் ஈஸியா வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும் இந்த காஸ்ட் ஷீட் படிக்கிறது மூலமா. ஓகே, அப்ப காஸ்ட் ஷீட்னு தனி பிளேலிஸ்ட் இருக்கு. சோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து எதனால நம்ம இந்த ஃபார்மேட்ல போடுறோம் அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். எஸ், தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.